நிறைய பேருக்கு ரொம்ப நாள் நின்றுக்கிட்டே வேலை பண்ணுவாங்க. உதாரணத்திற்கு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் வந்து கண்டினியூஸாக நின்றுக்கிட்டே எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நின்றுக்கிட்டே சமையல் பண்ணுறது, அது மாதிரி நிற்கும்போது ஒரு சரியான பாஸ்சர் கடைபிடிக்காத பட்சத்தில், நிற்கும்போது எப்பயுமே ஒரு கால் முன்னாடி வச்சு நிற்கணும். அது 2 காலும் பக்கத்து பக்கத்தில் வச்சு நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வயிறை முன்னுக்கு தள்ளிட்டு நிறைய பேர் நிற்பாங்க. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். அது மாதிரி நிற்கும்போது டைரெக்டாக மொத்த பாடி வெயிட்டும் அந்த கெண்டைக்காலில் விழும். அது மாதிரியான பாடி வெயிட் கெண்டைக்காலில் விழும்போது அது அதனால வந்து உங்களுக்கு கெண்டைக்கால் வலி ஏற்படலாம். அப்புறம் இருக்கவே இருக்குது நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து கெண்டைக்கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அங்கே ரத்த ஓட்டம் வந்து சரியாக இருக்காது, தடைபடுறதால கெண்டைக்கால் வலி வரும். அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட் டிசீஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு. அதாவது இந்த கெண்டைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 விதமான தசைகள் இருக்கும். ஒன்று வந்து சோலியஸ், இன்னொன்று கேஸ்ட்ரானிமஸ். கேஸ்ட்ரானிமஸ்ன்றது மேல் பக்கம், அதாவது இந்த கெண்டைக்காலுக்கு ஒரு ஷேப் கொடுக்குற அந்த மேல் பக்க தசைகள் வந்து கேஸ்ட்ரானிமஸும், உள்ளுக்குள்ளே இருக்கிறது சோலியஸ் அப்படின்ற ஒரு தசை இருக்கும். இந்த தசைகளில் வந்து ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகுது, சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது அதனாலேயும் கெண்டைக்கால் வலி வரலாம். கடைசியான காரணம் சரியான ஹீமோக்ளோபின் இல்லாத பட்சத்தில், உடம்பில் வந்து சரியான ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கும் பட்சத்தில் கெண்டைக்கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இது டிப்பிக்கலாக எப்படி இருக்குன்னா, நைட்டு படுக்கும்போது அப்படி அந்த கெண்டைக்கால் வலி இருந்துகிட்டே இருக்கும். யாராவது கொஞ்சம் கால் பிடிச்சி விட்டால் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து காலில் வந்து உட்காரு, அந்த ப்ரெஷருக்கு கொஞ்சம் வலி நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ இது மாதிரியான வலிகள் எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் உடம்பில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருந்தால் இது மாதிரியான வலிகள் வரும்.